டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமையட்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இளமை காலத்துல, குறிப்பாக கட்டிளமை பருவத்துல கூடுதலாக தீயவற்றையும் நல்லவற்றையும் கற்றுத்தந்தவர்கள் யார் தெரியுமோ? எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சம வயது குழுவினர். ஆக இந்த மாணவர்களுடைய சமவயது குழுவினருடைய செல்வாக்கு இன்று அதிகரித்து விட்டது. இப்ப நீங்க பார்த்தீர்களானால், பிள்ளை பிறந்தா சரி அம்மா அப்பாவோட இருக்கும், பிறகு முன்பள்ளி டீச்சரோட இருக்கும், பிறகு ஆரம்ப கல்வி டீச்சரோட இருக்கும், இடைநிலை கல்வியில கிரேட் 6, 7, 8ல டீச்சரோட ரோலவே இருக்கும். நீ எப்படியா வர போறான்னா டீச்சர் ஆண்டுதான் சொல்லும். பிறகு கட்டிளமை பருவத்துல அவர் சமவயது குழுவின் செல்வாக்குக்கு உட்படுவார். சில நேரம் தன்னோட முதியோர்களோட பழகுவார். குறிப்பாக அவருடைய OL AL சொன்னா இந்த சமவயது குழு. இந்த சமவயது குழுவை பெற்றோரும் ஆசிரியர்களும் சரியாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வாறான சமவயது குழுவோட சேர்ந்திருக்கு, அவருடைய நண்பர்கள் யார், அந்த நண்பர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் படிப்பில் ஒன்றா படிக்கிறார்களா, நீச்சலுக்கு ஒன்றா போகிறார்களா? பாருங்க, கன பேர் செத்துட்டாங்க இந்த சமவயது குழுவால, நீச்சலுக்கு போய் ஆபத்துல மாட்டி. சமவயது குழுவால நிறைய போதைப் பொருள் பாவனை. பாருங்க, பிள்ளைகளுடைய நடத்தை புரள்வுக்கு இன்று ஆய்வுகள்ல மிக முக்கியமான காரணமாக இந்த சமவயது குழு இருக்குது. ஏதோ ஒரு விதத்துல மறைமுகமாகவும் நேரடியாகவும் செல்வாக்கு செலுத்துகிறது. அப்ப பெற்றோரும் ஆசிரியர்களும், என் அண்ணா அக்கா சகோதரர்களும் தன்னுடைய தம்பியோ தங்கச்சியோ எந்த சமவயது யாரோட எங்க போகிறார்கள், எங்க வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள், ரைட் ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்திலேயும் தான் அவரை குறிப்பிட்ட இவரோட நீர் சேரக்கூடாதென்று நிறுத்தத்தான் வேண்டும். அந்த பிள்ளையும் திருத்தத்தான் வேண்டும். ஏனென்றால் இன்று நீங்கள் தலையீடு செய்யாவிட்டால், அப்ப சமவயது குழு அவங்க உணர்ச்சி வசப்பட்டவர்கள், ஒருத்தர் சொல்லும் கேட்க மாட்டாங்க, ஹீரோசம் படம் பார்ப்பாங்க, நடிகர்களை போல இருக்கணும் என்று நினைப்பாங்க, நடிகைகள் போல இருக்கணும் என்று நினைப்பாங்க. கட்டிளமை பருவம், அப்ப எதுக்கும் துணிஞ்சு நிற்பாங்க. ஆக இதில தான் அந்த சரியான அவர்களுடைய தேவையை உணர்ந்து தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன். அப்ப பேரண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஆசிரியர் ஒரு ஆலோசகராக, அப்ப பேரண்ட்ஸ் ஒரு நண்பர்களாக, சகோதரர்கள் ஒரு நண்பர்களாக அவரை அரவணைத்து அல்லது அவை அரவணைத்து வழிகாட்ட வேண்டும். ஏதாவது பிரச்சனைக்கு போட்டாருன்னு சொன்னா மனந்திறந்த கதைச்சு அதை வெளியில எடுத்துரும். பேரண்ட்ஸ் அதை வெளியில எடுத்துரும், சகோதரி அதை வெளியில எடுத்துரும், ஆசிரியர்கள் அதை வெளியில எடுத்துட்டு அவருக்கு சரியா வழிகாட்டி விட வேண்டும். நீ இவரோட சேரவனு, இவரோட சேரக்கூடாது, இங்க இவர் கூடாது, இது செய்திருக்கிறார், அதை நியாயப்படி அவருக்கு முறைமைப்படுத்தி அது ஆலோசனை வழிகாட்டலுக்கு அவரை உட்படுத்த வேண்டி இருக்கின்றது. அப்ப இன்றைய பெரும்பாலான சமவயது குழு பிள்ளைகளுக்கு குழு ஆலோசனை வழங்கல், குரூப்ஸ் கவுன்சிலிங், அது போதைப் பொருளுக்காக இருக்கிறது, துர்நடத்தைக்காக இருக்கின்றது, பெற்றோருடைய வழிகாட்டலுக்காக இருக்கின்றது, கல்வியை விருத்தியாக செயற்படுவதற்காக இருக்கின்றது, பரீட்சை நோக்கியதாக இருக்கின்றது. அப்ப குரூப் கவுன்சிலிங் சைக்காலஜியில இன்று உளவியல்ல ஒரு மிக முக்கியமான துறையாக வளர்ந்திருக்கிறது. இந்த எங்களுடைய ஊடகத்தினூடாக பாருங்கள், அதைத்தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டு இருக்கின்றோம். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சமூகத்தையும் பாடசாலையும் தங்களோடு இருக்கின்ற நிறுவனங்களையும் காப்பாற்றிக் கொள்வார்கள். உளவியல் ரீதியான விழிப்புணர்வை வைத்துக் கொள்வார்கள். என்ன பிரச்சனை இனி வரப்போகிறான்னு அவர்கள் டக்குன்னு தெரியும். ஆக அந்த பிரச்சனையை முன்கூட்டியே தீர்ப்பதற்கான ஒரு செயலாற்றுகையாகத்தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் அமைந்திருக்கின்றது. ஆக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதில் மிக உயர்ந்த விழிப்புணர்வை பெற வேண்டும். இந்த கட்டளமை பருவ சிறார்களுடைய சமவயது குழுவினுடைய செல்வாக்கை ஸ்டடி பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம்.